டு பிரேக் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரைம் டெஸ்ட் சீரிஸோட 11வது டெஸ்ட். ஓகேவா, ஆல்ரெடி 10 டெஸ்ட் வந்து நாங்க போட்டாச்சு. இது 11வது டெஸ்ட். 11 டெஸ்டோட பிடிஎஃப்மே டெலகிராம் லிங்க்ல போட்டிருந்திருப்போம். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பாத்துக்கலாம். அதோட டவுட்டை நீங்க வீடியோல பாத்துக்கலாம். 11 டெஸ்ட்டுமே கீழே டெலகிராம் லிங்க்ல கொடுத்துருந்துருப்போம். கீழே இருக்கிற டெலகிராம் லிங்க்கை நீங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நீங்களா சர்ச் பண்ணீங்கன்னா தப்பான இதுக்கு போயிருங்க. அந்த ஐடி மிஸ் ஆயிடுச்சு. திருச்சி பிரேக் கோச்சிங் சென்டரோட ஐடி மிஸ் ஆயிடுச்சு. வெறும் பிரைட் கோச்சிங் சென்டர்னு போட்டிருப்போம். அந்த டெலகிராம் லிங்க் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்காக தான் நீங்க மாத்தி நீங்க அதை சர்ச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்க டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. 11 இப்போ நம்ம 11 டெஸ்ட் பார்த்துட்டு 11 டெஸ்டோட பிடிஎஃப் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம 11வது டெஸ்டோட சொல்யூஷன் பார்க்க போறோம். ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்க்கலாமா? ஒவ்வொரு டெஸ்ட் 20 கொஸ்டின் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது 11வது டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்து பகுதியை 80% அதிகரித்தால் அசல் பின்னத்தின் பின்ன விகிதம் என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் தொகுதினா எங்க இருக்கும்னா மேல இருக்கும். ஓகேவா, பகுதினா என்ன இருக்கும்னா கீழே இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். தொப்பி பகுதின்றது பாடம் கீழே இருக்கும், தொப்பின்றது தொகுதின்றது மேல இருக்கும் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. இப்ப தொகுதின்றது என்ன சொல்லிருக்காங்க? 50% அதிகரிங்க அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா சதவீதமா சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க பின்னத்தை நார்மலா என்னன்னு வச்சுக்கலாம்னா 100/100 அப்படின்னு ஒரு பின்னத்தை வச்சுக்கலாம். இப்ப தொகுதி 50% அதிகரிச்சா என்னவா மாறி இருக்கும்? 150 மாறி இருக்கும். பகுதியை 80% அதிகரிச்சா 180 மாறி இருக்கும். இந்த மாதிரி அதிகரிச்சதுக்கு பிறகு புதிய பின்னம் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப இந்த 150/180 சுருக்குனா ஆன்சர் 0 கேன்சல். 3 அடிச்சீங்கன்னா 5 3 15 6 3 18. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/6. 5/6 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி ஆப்ஷன்ல இருக்கு. புரியுதா? தொகுதியை 50% அதிகரிச்சா 150 போடணும். பகுதியை 80% அதிகரிச்சானா 180 போடணும். அப்படியே சுருக்கி அடிக்கிறதா. சரி, ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். 182 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ராம் என்பவர் மேலிருந்து 73வது தரநிலையில் உள்ளார். 22 மாணவர்கள் தேர்வில் தோல்வியுற்றனர். இப்ப தேர்வில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 182 பேர் இருக்காங்க. ஓகேவா, அதுல தேர்வுல தோல்வி அடைந்தவங்க எத்தனை பேர் பார்த்தோம்னா 22 மாணவர்கள். அப்ப ரேங்க் லிஸ்ட்ல அவங்க பேரே இருக்காது. 22 பேர் போயிருவாங்க. அப்ப 182ல 20 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 160 பேர் தான் ரேங்க் விட போறாங்க. அந்த ரேங்க்ல மேல இருந்து ராம் எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 73. கீழே இருந்து அவருடைய தரநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப டோட்டலா எத்தனை பேரு? 160. இப்ப மேல இருந்து ஒண்ணு கொடுத்துட்டு கீழே இருந்து கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? டோட்டல்ல இருந்து ஒண்ணு கூட்டிக்கணும். 160ன்றத 161 மாத்திட்டு இந்த மேல இருந்துன்றத கழிச்சா போதும், கீழே இருந்து கிடைச்சிடும். மொத்தத்துல இருந்து நீங்க ஒண்ணு கூட்டணும், அவ்வளவுதான். 161ல 161ல இருந்து 73 போச்சு என்னன்னு பார்ப்போம். 11ல 3 போச்சு அப்படின்னா 8, மீதி 15 போச்சுன்னா 8. இப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 88. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தோல்வி அடைந்த மாணவர்களா கழிச்சிருக்கோம். தோல்வி அடைந்த மாணவர்கள் ரேங்க் லிஸ்ட்லயே வர மாட்டாங்க, அதனால கழிச்சாச்சு. 160 பேர் தான் இருப்பாங்க. இப்ப 160 பேர்த்துல மேல இருந்து ஒருத்தன் கீழே இருந்து என்னன்னு கேக்குறாங்க. இப்ப மேல இருந்து ஒண்ணு கொடுத்துட்டு கீழே இருந்து கேட்டாங்கன்னா நீங்க மொத்தத்துல இருந்து ஒன்ன கூட்டிட்டு அந்த மேல இருந்து இருக்கிற நம்பரை கழிச்சா போதும். ஓகேவா, சரி. இது ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன? 88 பி ஆப்ஷன். ஓகேவா, அடுத்து மூணாவது கேள்வி. பசுக்கள் மற்றும் கோழிகளின் உள்ள ஒரு குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட எத்தனை அதிகம் சொல்றாங்களோ நீங்க என்ன பண்ணணும்னா டைரக்டா ஆன்சர் என்னவா இருக்கும்னா இந்த 14 2ஆல அடிச்சா போதும். 7 தான் ஆன்சர். 14 கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட எத்தனை அதிகம்? 2 மடங்கை விட எத்தனை அதிகம் சொல்றாங்களோ அதை 2ஆ அடிச்சிருங்க, ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் டைரக்டா போட்டுடலாம். ஷார்ட்கட்டே இதுதான். உங்களுக்கு புரியாதவங்களுக்கு நான் ஏன் அதை மாதிரி போட்டேன் அப்படின்றத இப்ப நான் சொல்யூஷன் போடுறேன். ஓகேவா, பசு மற்றும் கோழி. பசுவை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், கோழிய ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, சரி. இப்ப ஒரு குழுவில் உள்ள கால்களின் எண்ணிக்கைன்னு சொல்லிருக்காங்களா? பசுக்கு 4 கால் இருக்குமா, அதனால 4x பிளஸ் கோழிக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால் இருக்கும், அதனால 2y. கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் 2 பேருக்கும் தலை எத்தனை தலை தான் இருக்கும்? ஒரு தலை தான் இருக்கும், அதனால ஒண்ணு போட்டேன். தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 14 அதிகம். இதுதான் அதோட ஈக்குவேஷன். கால்களோட எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 14 அதிகம். இப்ப இத ரெண்டாவது அப்படி உள்ள பேருக்கு பார்க்கலாம். 2x பிளஸ் 2y பிளஸ் இங்கிட்ட இருக்க 14 அப்படியே இருக்கும். இந்த சைடு என்ன இருக்குது? 4x பிளஸ் 2y. இந்த 2y கேன்சல் ஆயிரும். 2x இந்த சைடு கொண்டு வாங்க. 4x ஆல்ரெடி இருக்கா, 2x இந்த சைடு கொண்டு வந்தா 4xல 2x போயிடுச்சுன்னா மீதி 2x தான். 2x = 14, x = 7 அப்படின்னு இருக்கும்.
நீங்க என்ன பண்றீங்கன்னா கால்களோட எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கையின் இருமடங்கை விட எவ்வளவு அதிகம்னு கேட்கறாங்களோ எப்படியா இருந்தாலும் இங்க 2x அந்த நம்பர் தான் வரப்போகுது. இருமடங்கை விட எவ்வளவு அதிகம் கேட்கறாங்களோ 2ஆல் டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும். புரியுதா? சரி, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 7. அடுத்த கொஸ்டின், இது 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், ஒரு படம் கொடுத்துட்டு விடுபட்டதை தேர்ந்தெடு, விடுபட்டதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 × 5 10, 7 × 8 56. கீழே இருக்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் 56, கீழே இருக்கிற நம்பர்ல மேல இருக்கிற நம்பர் போச்சு அப்படின்னா 46. 7 × 56ல மேல இருக்கிற நம்பர் போச்சுன்னா 46. இப்ப கீழே இருக்கிற நம்பர் இங்க என்ன 4 5 20, அடுத்து மேல இருக்கிறது என்ன 6 6 36. 20ல 36 கழிங்க பார்க்கலாம். கழிச்சா என்னன்னு இருக்கும் -16 இருக்கும். அதான் மேல கொடுத்துருப்பான் -16 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க 6 4 24. கீழே இருக்கிற நம்பர்ல மேல இருக்கிற நம்பர் மைனஸ் பண்ணுமா 8 3 24. 24 போயிடுச்சு அப்படின்னா 0. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 0 அப்படின்னு நிற்கும். பி ஆப்ஷன். இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன். கீழே இருக்கிறத பெருக்கி மேல இருக்கிறத மைனஸ் பண்ணும், கீழே இருக்கிற மாதிரி பெருக்கி மேல இருக்கிறத மைனஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். சரி, இது 5வது கொஸ்டின் பாருங்க. சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் சனிக்கிழமை 1ஆம் தேதி தொடங்குதுன்னு சொல்றாங்க. சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் சொல்றானா 1ஆம் தேதி தொடங்குதா? 1ஆம் தேதி தொடங்கினா சனிக்கிழமை மட்டும் எண்ணுவோமா? இப்ப சனிக்கிழமை ஓகேவா, சனிக்கிழமை 1ஆம் தேதி தொடங்குச்சு அப்படின்னா அடுத்த சனிக்கிழமை எப்ப இருக்கும்? 1ஓட 7 கூட்டினா 8, 8ஓட 7 கூட்டினா 15, 15ஓட 7 கூட்டினா 22, 22ஓட 7 கூட்டினா 29. மொத்தம் 5 சனிக்கிழமை வந்துருது. ஓகேவா? சரி, அடுத்து சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்துல 2வது மற்றும் 4வது சனிக்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல 2வது சனிக்கிழமையும் 4வது சனிக்கிழமையும் லீவு. ஓகேவா? அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் லீவுன்றான். அப்ப ஞாயிறு என்னென்ன நாள் இருக்குன்னு பார்க்கலாமா? ஞாயிறு என்னென்ன நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதி சனிக்கிழமை இருந்தா 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 8 சனியா இருந்தா 9 ஞாயிற்றுக்கிழமை, 15 சனியா இருந்தா 16 ஞாயிறு, இங்க 23 ஞாயிறு, 30 ஞாயிறு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5, 5 ஞாயிறு பிளஸ் சனிக்கிழமையில ஒரு 2 நாள், மொத்தம் 7 நாள் இருக்குது. அவன் எவ்வளவு நாள் சொல்லியிருக்கான்? 30 நாள் சொல்லியிருக்கான். 30 நாள்ல இருந்து 7 கழிச்சு அப்ப ஆன்சர் என்னன்னு இருக்கும் 23 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஒரு சனிக்கிழமை தொடங்கும் மாதத்துல 30 நாள் இருக்குன்னு சொல்லிட்டான். அதுல ஞாயிற்றுக்கிழமையையும் சனிக்கிழமை 2ஆவது சனிக்கிழமை 4ஆவது சனிக்கிழமை கழிச்சுட்டு மீதி எத்தனை வேலை நாட்கள் கேட்கிறான். நான் 2ஆவது சனி 4ஆவது சனி எடுத்துட்டேன், எத்தனை ஞாயிறு இருக்குன்னு எழுதிருக்கேன், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை 5 இருக்கு, 2 சனி இருக்கு, மொத்தம் 7 நாளா கழிச்சா ஆன்சர் 23. புரியுதா? சரி, அடுத்து இது 5வது கொஸ்டின். ஓகேவா? 5வது கொஸ்டின் ஆன்சர் 23. அடுத்து நம்ம பார்க்க போறது 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் நம்ம லெட்டரோட நம்பர் தெரிஞ்சா போதும்னு சொல்லுங்க. இப்ப ஏ என்பது 1க்கு சமம், பி என்பது 13. ஏவோட நம்பர் 1 தான், பியோட எம்மோட நம்பர் 13. அடுத்து ஆர் என்பது 18 சமம், ஆரோட நம்பர் என்னதான் 18 தான். ஓகேவா? இப்ப மிஷன் என்பது என்னன்னு கேட்டுறாங்க. MISSION. இதோட நம்பர் என்னன்னு கேட்கிறாங்க. அதோட நம்பர் அப்படியே எழுதினா போதும். எம்மோட நம்பர் என்ன 13. இது வந்து ஷார்ட்கட்ல மெமரியா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து அனாலஜின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்திருப்பேன். அந்த வீடியோல எப்படி A to Z நம்பரை வந்து மெமரி பண்றது ஈஸியா அப்படின்னு சொல்லி நான் அதிலே போட்டிருந்திருப்பேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லெட்டர் சீரிஸ்க்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எம்முக்கு வந்து 13ஆம் நம்பர், ஐ வந்து 9வது நம்பர், எஸ் வந்து 19, எஸ் 19, ஐ மறுபடியும் 9, ஓன்றது 15, என்னன்றது 14. இந்த நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். 13 9 19 19 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்க இருக்குது? 13 9 19 19, 13 9 19 19. ஓகே, லாஸ்டா இருக்கிறது 15 14, 15 14 இங்க இருக்கு லாஸ்டா இருக்கிறதுல. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். 13 9 19 19 19 19 மறுபடியும் 9. இங்க பாருங்க 19 19 மறுபடியும் 9 15 14. அப்ப 6வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அதோட நம்பர் தான் ஸ்ட்ரைட்டா கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து 7வது கொஸ்டின். ஒரு நிறுவனத்தில் ஆண் மற்றும் பெண் உறுப்பினர்களின் விகிதம் 4:5. ஆண் மற்றும் பெண் கொடுக்குறாங்க, விகிதம் என்ன 4:5. அந்நிறுவனம் ஆண் உறுப்பினர்களோட எண்ணிக்கை 80%ஆகவும் 80% அதை உயர்த்த சொல்றாங்க. பெண் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 60%ஆகவும் உயர்த்த முடிவு செய்துள்ளது. 80% உயர்த்தினாங்கன்னா நீங்க என்னன்னு போடணும்னா 180 அப்படின்னு போடணும். இங்க பெண் உறுப்பினரோட எண்ணிக்கை 60% உயர்த்துறாங்கன்னா நீங்க 160ன்னு போடணும். அவ்வளவுதான். இதை போட்டு சுருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த ஆண் எண்ணிக்கை 80% உயர்த்துறாங்க, பெண் எண்ணிக்கை 60% உயர்த்துறாங்க. 80னா நீங்க 180 போடணும். சதவீதத்துல சொல்லும் போது 80% உயர்த்துறாங்கன்னா 180, 100ல பார்டரா வச்சுக்கணும். அதுல இருந்து 80% உயர்த்தினா 180,
100 பார்டரா வச்சு 60% இருக்குன்னா 160. ஓகேவா? இப்ப இங்க இதை ரேஷியோவா சொல்லணும்னா ஆன்சர் 0 0 கேன்சல். மீதி அடுத்த அடிக்கலாமா? ஒரு நாள் 4 4 4 16. மறுபடியும் இதை 2 அடிச்சா 2, இதை 2 அடிச்சா 9. இந்த சைட்ல அவ்வளவுதான் இருக்கு. மீதி 9 இந்த சைட்ல 5 × 2 10. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9:10. அப்ப 7வது கொஸ்டின் ஆன்சர் 9:10. அவ்வளவுதான். புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து 8வது கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். 4 8 12 16 முழுமையாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 6 இலக்க எண் என்ன? இதை நார்மலா போட்டீங்க அப்படின்னா அதுவே 2 பேஜுக்கு போகும். நான் பேஜ் எல்லாம் இழுத்து போயிட்டே இருக்கும். டிவைட் அண்ட் ரூலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 மெத்தட்ல யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? டிவைட் அண்ட் ரூல்னா என்ன அப்படின்னா, இந்த 4வது நம்பர் டிவைட் ஆகுதா, 8 டிவைட் ஆகுதா, 12 டிவைட் ஆகுதா, 16 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணா போதும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதுல என்ன அப்படின்னா 4 8 12 16 இந்த 4 நம்பரும் முழுமையா வகுப்படுற இந்த நம்பர்ல எது சின்ன நம்பர்? ஒருவேளை 2 ஆப்ஷன் டிவைட் ஆகுதுன்னா அதுல மிகச்சிறிய எதுன்னு கேட்கறான். மிகச்சிறிய 6 இலக்க எண் எதுன்னு கேட்கறான். அவ்வளவுதான். இதெல்லாம் டிவைட் ஆகுதான் செக் பண்ணா போதும். டிவைட் அண்ட் ரூல், அதான் டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதுல 12 எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 4 12 12 டிவைட் ஆகணும்னா எப்படி கண்டிஷன்னா 3ஆலையும் வகுப்படணும் 4ஆலையும் வகுப்படணும். அதான் 12 வகுப்படுறதுக்கான கண்டிஷன். இப்ப 3ஆல வகுப்படணும்னா என்ன செய்யணும்? இந்த டிஜிட்டோட கூட்டுத்தொகை 3ஓட மடங்கா இருக்கணும். இப்போ 1 7 8 3ஓட மடங்கா இல்ல, அப்ப இது 3ஆல வகுப்படாது. அப்ப அந்த நம்பர் ஆன்சரா வராது. இங்க 1 9 10, அப்ப இந்த நம்பரும் 3ஆல வகுப்படாது. அப்ப இந்த 2 ஆப்ஷனும் வராது. மீதி இருக்கிற நம்பர் தான் என்ன? சி ஆப்ஷன், டி ஆப்ஷன். 3 1 4 4 2 6 இது டிவைட் ஆகும். 1 8 9 இதுவும் 3ஆல டிவைட் ஆகும். 4ஆல டிவைட் ஆகும்னா லாஸ்ட் 2 நம்பர் டிவைட் பண்ணி பார்த்தா போதும். 32 4ஆல டிவைட் ஆகும். லாஸ்ட்ல 2 0 இருந்தாலும் 4ஆல டிவைட் ஆகும். அப்ப 12ஆல டிவைட் ஆகுது. 16க்கும் நீங்க எப்படிதான் பிரிக்கலாம்? 4 4ஆ பிரிக்கலாம். ஆல்ரெடி 4 நம்ம செக் பண்ணிட்டோம். அப்ப இந்த 2 நம்பரும் 4ஆலையும் டிவைட் ஆகும். இங்கேயும் 4 இருக்கு. இது 4 2 8. இப்ப 2 நம்பருமே டிவைட் ஆகுது. எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பர் இது 2 தான். அப்ப இதுல எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா அவன் தான் குழு கொடுத்துருக்கான். இவற்றால் முழுமையாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எது? 2ல மிகச்சிறிய எதோ அதான் ஆன்சர். அப்ப 2ல மிகச்சிறிய எது? லாஸ்ட்ல இங்க 100 இங்க 800 இருக்கு, இங்க 032 இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னு இருக்குது? ஆன்சர் சி ஆப்ஷன். அவ்வளவுதான். இதுல போட்டுட்டு சிம்பிளா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல நார்மலா போட்டீங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்து அடுத்து அதெல்லாம் டிவைட் பண்ணி கழிச்சு அதுன்னு போட்டு 2 பேஜுக்கு போடணும். இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 8வது கொஸ்டின் ஆன்சர் என்ன? சி ஆப்ஷன். சரி, அடுத்து 9வது கொஸ்டின். ஒரு வெண்டையரம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? வரைபடத்தை கவனித்து சீனர்களாகவோ அல்லது இந்தியர்களாகவோ அல்லாத, சீனர்களும் இருக்கக்கூடாது இந்தியர்களும் இருக்கக்கூடாது, ஆசிரியர்களை குறிக்கும் பகுதியை காண்க. அப்ப சீனாவும் இந்தியாவும் இல்லை அப்படின்னா மீதி இருக்கிறது எந்த பகுதி தான்? இந்த 4ன்றதான் ஆன்சரா இருக்கும். அப்ப இந்த 4ன்றது ஆன்சர். அப்ப என்னன்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன். அவ்வளவுதான். சீனர்களாக இருக்கக்கூடாதுன்றா இந்தியரா இருக்கக்கூடாதுன்றா. இந்த பகுதியில் எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த பகுதியில் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4ன்றது மட்டும்தான். ஓகேவா? 9வது கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 4. சரி, அடுத்து 10வது கொஸ்டின். ஒரு இடத்தில் இருந்து கிளம்பிய பின்னர், ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிளம்புறான், இங்க இருந்து கிளம்பலாம். நவீன் கிழக்கு நோக்கி டைரக்ஷன் போடுறேன். டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. அவன் என்ன கொஸ்டின் சொல்றான்? கிழக்கு நோக்கி, நவீன் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். பின் இடது பக்கம் திரும்பி, இடது பக்கம்னா இங்கிட்ட நடந்துட்டு இருக்கும்போது மேல இடது, கீழே வலதா இருக்கும். இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இதன் பின் அவர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம்னா இங்க இருந்து 3 கிலோமீட்டர் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர்னா அப்ப அவன் இங்கிட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்திருப்பான். ஓகேவா? இன்னும் 1 கிலோமீட்டர் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்கிட்டு 1 கிலோமீட்டர் நடந்திருப்பான். மொத்தம் மேல இருந்து 4 கிலோமீட்டர் நடக்கிறான். எனில் தனது தொடக்க இடத்திலிருந்து எந்த திசையில நிற்கிறார்? தன்னோட தொடக்க இடம் இது. தொடக்க இடத்துல இருந்து எந்த திசையில இருக்கலாம்? அப்படியே அந்த இடத்துல ஒரு கூட்டல் குறி போட்டுப்பாரு. இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. அவன் எந்த டைரக்ஷன்ல இருக்கான்? இங்க இருக்கான். 1 கிலோமீட்டர் இங்கிட்டு போயிட்டான். அப்ப அவன் எங்க இருப்பான் அப்படின்னா ஆரம்பித்த இடத்துல இருந்து வடமேற்குல இருப்பான். இது வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட பகுதி எதுன்னு பார்த்தோன்னா வடமேற்கு. அப்ப 10வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வடமேற்கு. அவ்வளவுதான். புரியுதா? டயக்ராம் கரெக்டா போட்டா ஆன்சர் போட்டுலாம். அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். மறுபடியும் லெஃப்ட் திரும்புறான்னு சொல்றாங்க. லெஃப்ட் திரும்பி ஒரு 3 கிலோமீட்டர், மறுபடியும் ஒரு லெஃப்ட் திரும்பி 4 கிலோமீட்டர் போறான். 4 கிலோமீட்டர் போனா இது ஆரம்ப புள்ளி.
இப்ப ஆரம்ப புள்ளியில இருந்து அவன் எந்த டிஸ்டன்ஸ்ல இருப்பான்னு கேக்குறாங்க. எந்த டிஸ்டன்ஸ் போட்டோம்னா வடமேற்குல வந்துடும். அவ்வளவுதான். புரியுதா? சரி, அடுத்த கேள்வி. இது 10வது கேள்வி. 11வது கேள்வி. ஒரு கேள்வியை தொடர்ந்து 2 வாதங்கள் கொடுக்கப்படுள்ளன. கேள்விக்கு எந்த வாதங்கள் வலுவானது என்பதை தீர்மானிக்கவும். கல்வி நிறுவனங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா, அதாவது யூனியன் ஆரம்பிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது வந்து ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அது வாதங்கள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆம், மாணவர்களின் உரிமை மற்றும் புகார்களை அதிகாரிகள் கேட்க முடியும் என்பதால் தேர்தல்களை நடத்துவது முக்கியம். அதாவது அந்த யூனியனை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா புகார்களை வந்து அதிகாரிகள் கேட்க முடியும், அதனால தேர்தலை நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. கீழே வந்து இல்லை, இது கல்விக்கு சூழலை சீர்குலைக்கும், எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்காது, ஆனால் அதிகமான சிக்கல்களை உருவாக்குவதோடு அது நிறுவனங்களில் குழப்பம் மற்றும் வன்முறைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, கேள்வி என்னன்னு பார்த்துக்கோங்க. கல்வி நிறுவனத்துல மாணவர் சங்கங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டுமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மாணவர் சங்கத்துக்கு யூனியன், அதாவது லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா? தேர்தல் நடத்தினாங்க அப்படின்னா அதிகாரிகள் வந்து அதோட குறைகள்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. கீழே வந்து இல்ல, அது சுற்றுச்சூழலை பாதிக்கும், சூழலை வந்து கல்வி சூழலை வந்து சீர்குலைக்கும், அதிகமான சிக்கல்களை உருவாக்குவதோடு நிறுவனங்களில் குழப்பம் மற்றும் வன்முறைக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்டும் மறுக்க முடியாது. அவங்களோட குறையை யார் தான் தீர்க்க முடியும்? மேல இருக்கிற அதிகாரிகள் தான் தீர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இது சரிதான். இரண்டாவது, இது அத மாதிரி நடத்தும் போது எந்த வித ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்க முடியாது. இரண்டாவது இருக்கிறதும் சரிதான். இதையும் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, தப்பு, இத மாதிரி நடக்காது, அவங்க வந்து நல்லா தான் பண்ணுவாங்கன்னு உறுதி அளிக்க முடியாது. அதுக்கு ஏற்ற ஏற்பாடுதான் அவங்களால பண்ண முடியும், எதுவும் நடக்காத அளவுக்கு. ஓகேவா? அதனால 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. இதுல வலுவானவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 2 வலுவானவை. ஓகேவா? சரி, அடுத்து 12வது கேள்வி. 12வது கேள்வி ஒரு அனாலஜி கொடுத்திருக்காங்க, மொத்தத்தன்மை. BILR கீழே என்ன கொடுக்குறாங்க? EFOO. அடுத்து இந்த சைடு CJPT என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து மேல இருந்து பில இருந்து சிடிய விட்டா என்னன்னு இருக்கும்னா இ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேல இருந்து போயிருக்காங்க. அடுத்து கீழே இருந்து FGH விட்டு மேல ஐ, மேல இருந்து மறுபடியும் எல்னா MIN விட்டுட்டு ஓ, கீழே ஓனா PQ விட்டு ஆர். ஒரு லெட்டர் மேல இருந்து வரான், ஒரு லெட்டர் கீழே இருந்து போறான், ஒரு லெட்டர் மேல இருந்து ஒரு லெட்டர் கீழே இருந்து, நடுவில் எல்லாத்துக்கும் 2 லெட்டர் விட்டுருக்கான். சேம் நீயும் அதே மாதிரி பார்க்க போற. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான். மேல இருந்து பினா சிடியை விட்டு ஈன்னு வச்சிருக்காங்களா, நீ இங்க சினா டியை விட்டு எஃப்னு இருக்கு. எஃப்ல ஆப்ஷன் என்ன இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அழகா அடிச்சு ஆன்சர் அடிச்சுட்டு இங்கேயே போயிடலாம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இதுதான். அடுத்த எஃப் வச்சு நீ ஆன்சர் போயிடலாம். இல்ல நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நீங்க அடுத்து நீங்க கண்டுபிடிச்சிட்டு வேண்டியதான். மேல இருந்து அடுத்து கீழே இருந்து 2 லெட்டர், மேல இருந்து 2 லெட்டர், கீழே இருந்து 2 லெட்டர் நீங்க பாத்துக்க வேண்டியதான். இதை வச்சு நீங்க ஆப்ஷனை போட்டுருங்க. ஓகேவா? இப்ப 12வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன். சரி, அடுத்து 13வது கொஸ்டின் ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் பண்றது. ஓகேவா? ஏ பிஐ விட உயரமானவர். ஏ என்பவர் பிஐ விட உயரமானவர், மேலும் பி சிஐ விட உயரமானவர். பி வந்து என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா சிஐ விட உயரமானவர். ஏ பிஐ விட உயரம், பி என்பவர் சிஐ விட உயரம், டி பிஐ விட உயரம் குறைவு. டி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிஐ விட டி வந்து உயரம் குறைவு. அப்ப இந்த இடத்துல எங்கெல்லாம் வரலாம்? குறைவானவர். ஆனால் சிஐ விட உயரமானவர். அப்ப சிஐ விட உயரமானவர்னா டி எங்க இருப்பான்? மேல இருப்பான். அப்ப இந்த ஆர்டர் எப்படி இருக்கும்னா ABDC அப்படின்னு இருக்கும். அப்ப டி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். அவ்வளவுதான் இந்த ரேங்கிங் படி. பிஐ விட உயரமானவர் டி தான் அவன் கேள்வி கேட்கிறான். டி என்னன்னு சொல்றாங்க? பிஐ விட உயரமானவன் சொல்றான். ஆனா டி எங்க இருக்கு? பிஐ விட குறைவா இருக்கு. அப்ப இது தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, டி என்பவர் மிக குறைவான உயரம் அப்படின்னு சொல்றாங்க. உயரம் மிக குறைவானவர். மிக குறைவானா கடைசியா இருக்கிறதா சொல்றாங்க டி, ஆனா கடைசியா இல்ல, குறைவானவரா இருக்காங்க. அதனால இதுவும் தப்பு. சிஐ விட உயரமானவர், சிஐ விட டி உயரமா தான் இருக்காரு. அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் ரைட்டான ஆன்சர். கீழே ஏபிஐ விட உயரமானவர், ஏபிஐ விட குறைவானவர் தான் டி, அதனால டி ஆப்ஷனும் தப்பு. புரியுதா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 13வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். 13வது கொஸ்டின் ஆன்சர் சி. ஓகேவா? சரி, அடுத்து 14. ஒரு குறியீட்டு மொழியில் ஃபார்வர்டு என்னன்னு சொல்லி எழுதுறாங்கன்னு பார்த்துவோம். FORWARD.
இது என்னன்னு எழுதுறாங்கன்னா 1 2 3 4 5 3 6 அப்படின்னு எழுதுறாங்க. அடுத்து வாட்டர் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. WATER வாட்டர் என்ன எழுதுறாங்கன்னா 4 5 7 8 3 ஏன்னா RETARDA என்னன்னு எழுதுறாங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க அந்த லெட்டரோட நீங்க எழுத போறீங்க. ஆரோடது 3ன்னு சொல்லிருக்காங்களா, இங்கேயும் ஆரோட 3ன்னு சொல்லிருக்காங்களா, இங்கேயும் ஆரோட என்னன்னு எழுதுறாங்க 3ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஆரோட நம்பர் 3. இ எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஈயோட நம்பர் 8. அடுத்து டி எங்க இருக்குது? வாட்டர். டி இங்க இருக்கு. டீயோட நம்பர் 7. ஏவோட நம்பர் என்ன? ஏ 5 சொல்லுவீங்களா, ஏ 5. ஆரோட நம்பர் ஆல்ரெடி போட்டோமா 3. டியோட நம்பர் 6. அப்ப 38 75 36. 38 75 36. 38 75 36 எங்க இருக்குது? ஆப்ஷன் டி ஆப்ஷன் இருக்குது. அவ்வளவுதான். இதுல இருக்கிறத தூக்கி இதுல போட வேண்டியதான். அதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். புரியுதா? சரி, 14வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். அடுத்து 15 என்ன சொல்லிருக்காங்க பாரு. ஏபிசிடி உடைய சராசரி என்னன்னா 56. அப்ப அவர்களுடைய கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுல 4 பேர் இருக்கிறனால 4ஆல பேருக்குன்னா கூடுதல் கிடைக்கும். 4ஆல பேருக்குன்னா 50 4ஆல பேருக்குன்னா 200. 6 4ஆல பேருக்குன்னா 24. அப்ப 224 224 அப்படின்னு இருக்கும். 4ஆல அப்படியே பெருக போறீங்க, அவ்வளவுதான். சரி, அடுத்து 4 பேரோட சராசரி எடை 56. அடுத்து ஏபிசியின் சராசரி எடை 52. ஏபிசி 3 பேரோட சராசரி எடை 52. அப்ப 3ஆல பெருக்கனா இதோட கூடுதல் என்னவா இருக்கும்? 50 3 150. 2ஆல பெருக்கனா 6. அப்ப 156 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஏபிசியோட எடை. அவன் என்ன கேக்குறான்? சிடியோடைய சராசரி எடை. சிடியோடைய சராசரி எடை என்னன்னு சொல்லியிருக்கான்? 48. அப்ப அவங்களோட கூடுதல் என்னவா இருக்கும்? 96 இருக்கும். ஓகேவா? அவன் என்ன கேட்கிறான்? சி என்ன அப்படின்னு கேட்கிறான். சி என்ன அப்படின்னு கேட்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஏபிசிடில இருந்து இந்த ஏபிசிய கழிச்சா அப்படின்னா என்ன கிடைக்கும்? மீதி இருக்கிறது டி கிடைக்குமா? ஏபிசில இருந்து ஏபிசிய கழிச்சா, சாரி, ஏபிசிடில இருந்து ஏபிசிய கழிச்சா டி கிடைக்கும். இந்த கூடுதலை மட்டும் பார்க்கலாம். 224ல இருந்து 156 கழிச்சா 24. சார், 14ல 6 போச்சுன்னா 8. மீதி 21ல 15 போச்சுன்னா 6. அப்ப இது ரெண்டையும் டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டியோட வேல்யூ 68 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 68 அப்படின்னு இருக்கும். ஏபிசிடியோட வேல்யூ 224, ஏபிசியோட வேல்யூ 156. ஏபிசிடில இருந்து ஏபிசியை கழிச்சா டியோட வேல்யூ 68. ஓகேவா? நம்ம சிடிக்கு கொடுத்துருக்கான். சிடியோட வேல்யூ 96ன்னு கொடுத்துருக்கான். சிடி 96. டி மட்டும் நம்ம என்னன்னு பார்த்து வச்சிருந்தோம்? 68 அப்படின்னு பார்த்திருந்தோம். இப்ப சிடில இருந்து டிய கழிச்சா சி கிடைக்கும். அவன் சி தான் கேள்வியா கேட்டிருக்கான். இப்ப 96ல இருந்து 68 போச்சுன்னா 68 கழிக்கலாமா? 16ல இருந்து 8 போச்சுன்னா 8. மீதி 8ல இருந்து 6 போச்சுன்னா 2. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 28 அப்படின்னு இருக்கும். 15வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன் 28. புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 16வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட படத்தை அமைக்க தேவைப்படும் குறைந்தபட்ச நேர்கோடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கலாம். நேர்கோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹரிசாண்டல் வெர்டிகளோட எண்ணிக்கை என்னன்னு பார்க்கணும். தமிழ்ல சொல்ற குத்துக்கோடு, படுக்கை வசை கோடு எத்தனைன்னு பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்ல படுக்கை வசை கோடு எத்தனைன்னு பார்க்கலாமா? அதாவது படுக்கை வசைமா என்ன? 1 2 3 4 5 6 7. படுக்கை வசத்துல கோடு எத்தனை இருக்குது? 7. அடுத்து குத்துக்கோடு எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? குத்துக்கோடு எத்தனை இருக்குன்னு பாரு. 1 2 3 4 5 6. குத்துக்கோடு 6. அப்ப ரெண்டையும் கூட்டினா எத்தனை கோடு யூஸ் பண்ணிருப்பாங்க அர்த்தம்? 13 கோடு. அவ்வளவுதான். கிராஸ்ல எந்த கோடுமே இல்ல. புரியுதா? படுக்கை வசத்துல கோடு எத்தனை இருக்குன்னு என்ற, குத்துக்கோடுல எத்தனை இருக்குன்னு என்ற, ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா ஆன்சர் 13. அப்ப இதுல எத்தனை கோடுகள் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம்னா ஆன்சர் 13. பி ஆப்ஷன். ஓகேவா? 16வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். அடுத்து 17. முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முக்கோணம் என்ன ஆக்சுவலா அப்படின்னா, இப்படி இருக்கிற முக்கோணத்தை தான் அவன் திருப்பி போட்டிருக்கான். அதாவது இப்படியே டைமண்ட் மாதிரி கொடுத்துருக்கான். இந்த டயக்ராம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி நம்பர் சுத்தி போட்டு எத்தனை வருதோ அதை 2ஆல பெருக்குன்னு சொன்னேன். அப்ப 8 × 2 16ன்னு வரும். அப்ப முக்கோணங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 16. அப்படியே இங்கிட்டு போட்டுக்கு அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8. 8 2 16ன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, 17வது கொஸ்டின். அடுத்து 18வது கொஸ்டின். இந்த நம்பர் சீரிஸோட அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? என்ன இந்த நம்பர்ல போகுதுன்னு பாரு. பகா எண்களா போகுது. 2 3 5 7. அடுத்து 11.
ரெண்டு முறை இரட்டைப்படை எண் ரெண்டு பகா எண்களிலே வரும் இரட்டைப்படை எண் ரெண்டு 2 3 5 7 11 போகும் 9 வராது. அடுத்து அந்த ரெண்டு அடுத்து என்னன்னு சொல்றான்னா 2 விட்டுட்டு 3 பாக்குறான் 3 5 7 11க்கு அடுத்து 13 அப்படின்னு வரும். பகா எண்கள் தான், அடுத்தடுத்த பகா எண்கள் தான். 2ஓட அடுத்த நம்பர் பகா எண் 3 3ஓட அடுத்த பகா எண் 5 5ஓட அடுத்த பகா எண் 7 7ஓட அடுத்த பகா எண் 11 11ஓட அடுத்த பகா எண் 13. அப்ப ஆன்சர் 11 13. 8க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். இப்போ 8ஓட ஆன்சர் ஏ ஆப்ஷன். சரி, அடுத்து 19வது கொஸ்டின். தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. இதை நம்ம ரேஷியோவா கிரியேட் பண்ணிக்கலாம். தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு. தந்தை ஒன்னா இருந்தா சார், மகன் ஒன்னா இருந்தாருன்னா தந்தை 4ஆ இருப்பாரு. ஓகேவா? அவர்களின் வயதுகளின் கூடுதல் 40. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருதுன்னு சொல்றான், 40ன்னு சொல்றான். ரெண்டையும் கூட்டினா 5x = 40. அப்ப x = 5ஆல் அடிச்சா 8 அப்படின்னு வரும். மகனின் வயது என்ன? இந்த 8 கொண்டு போய் x உள்ள அப்ளை பண்ணலாமா? ஒண்ணுல 1 × 8 தான் ஆன்சர். அப்ப மகனோட ஆன்சர் வயது என்னன்னு கேட்டா 8. புரியுதா? சரி, 19வது கொஸ்டின். அடுத்து 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்கான். ஏ, அடுத்த நம்பர் பி, 1 விட்டு 1, சி டி இ, அடுத்து 1 விட்டு இங்க போகும். ஓகேவா? மேல இருக்கிறது 1 விட்டு 1 போயிருக்கான். அடுத்து கீழே இருக்கிறது பாரு, ஏ இ ஐ எம்னு போட்டிருக்காங்களா? ஏ இ ஐ எம், அடுத்துதான் கேள்விக்குறி. கீழே இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தேவை. எம்னா அடுத்து இங்க என்ன வரும்னு சொல்லணும். அப்ப நம்ம அதோட நம்பர் எழுதுற லெட்டர் சீரிஸ் கொடுத்தாங்கன்னா நம்பர் பாரு, 1, ஈனா 5, ஐயோட நம்பர் 9, எம்மோட நம்பர் 13. அடுத்து என்னன்னு கேட்கிறான், 1ஓட 4 கூட்டினா 5, இங்க 5ஓட 4 கூட்டினா 9, 9ஓட 4 கூட்டினா 13, 13ஓட 4 கூட்டினா 17வது லெட்டர் இங்க என்ன இருக்கணும், அதான் ஆன்சர். 17வது நம்பர் என்ன? 17வது லெட்டரோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q. அப்ப ஆன்சர் 20வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q. அவ்வளவுதான். மொத்தம் 20 கொஸ்டின் பார்த்தாச்சு. கிரைம் டெஸ்ட் சீரிஸோட 20 கொஸ்டின் இதுதான். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம் டெஸ்ட் சீரிஸ் 11ஓட டெஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். டெய்லி 20 கொஸ்டினா உளவியல பார்த்துக்கிட்டே இருக்கும். இதோட நீங்க உண்மையுமே ஒர்க் அவுட் பண்ணி நீங்க சைக்காலஜில மார்க் எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்க செலவு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் போட்டு, ஒரு பேப்பர் 2 பேப்பர் தான் வரும், அதை பிரிண்ட் அவுட் போட்டு அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எத்தனைக்கு எத்தனை வரீங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் அடிச்சு பாருங்க. அதை ரிவிஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே ஒருத்தான கொஸ்டின் தான். ஓகேவா? அதனால அதை திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க. அதுல வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா டெலகிராம்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா கீழே யூடியூப்ல நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த யூடியூப்ல கமெண்ட் செஷன் எல்லாத்துக்குமே ஒரு நாள் பதில் அளிப்போம். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ.